எஸ் சென்னை வான். ஆனால் இது ஆக்சுவலி அவங்களோட வின்னிங் காம்பினேஷன் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அக்கீல் ஹுசைன் எனி டே இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டாக்கி விக்கெட்டில் டெஃபினட்டாக வந்து அவரோட அந்த ஆம் பாலு, அவர் கொடுக்குற அந்த லைன் அண்ட் லென்ஸ் வேரியேஷன்ஸு ப்ளஸ் அந்த ஸ்கில் லெவல்ஸ் டெஃபினெட்லி இட் வுட் ஹவ் பீன் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அக்கீல் இன்ஸ்டெட் ஆஃப் டூபே ஆர் வி வுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இந்த டூபே என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஃபீல்டில் வந்து பாடியை மூவ் பண்ணி எப்போவுமே தடுக்கணும். ப்ரோ ஆக்டிவாகவே இல்லை. அதாவது பாலே நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. ஸோ கோ டு த பாசிட்டிவ் சைட்ஸ் என்னென்னா இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக பவுலிங் பயங்கரமாக வந்து போட்டாங்க. எஸ் பிளெஸிங் டிஸ்கைஸ். டாக்கி விக்கெட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தார். அது ஏன்னு அவருக்கே தெரியல. போஜி பிரில்லியண்டாக ஸ்டார்ட் பண்ணார். முகேஷ் சௌத்ரி சூப்பராக போட்டார். போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி தான் பெரிய மிஸ்ஸாக இருந்தார். அண்ட் 2 பேர் போட்ட லென்ஸு, அந்த ஹார்ட் லென்ஸு அப்புறம் குட் லென்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணாங்க. கம்போஜ் அந்த இனிஷியல் பவர் பிளே ஃபேஸில் வந்து அவர் வந்து ஃபுல்லராக வச்சுருந்தார். பட் ரீசெண்டாக ஹீஸ் பீன் பவுலிங் ரியலி வெல். அண்ட் அதுக்கப்புறம் ஓவர்டன் ஹர்திக் பாண்டியா போட்டு நோண்டா விட்டார். லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஹர்திக் பாண்டியா க்ளூலெஸ்ஸாக இருந்தார் இன்றைக்கி. அந்த ஹார்ட் லென்ஸ் போட்டு 150 பேஸில் கும்முன்னு ஏற்றினார். அண்ட் ஹீஸ் ஆல்சோ ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்கார். அவரும் ஒரு பர்பிள் பேட்ச் அவருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நூர் அகமத் அவரும் வந்து சூப்பராக போட்டார். எஸ் கேச்சஸ் போச்சு. ஆனால் இருந்தாலும் 160 வச்சாங்க. இஃப் அட் ஆல் அக்கீல் இந்த மேட்ச் ஆடி இருந்தார்னா 140 மும்பை சுருண்டிருப்பாங்க. அண்ட் ருத்ராஜ் ஃபைனலி ரிமூவ் ஹூ ஹீஸ் ரெக்வெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே இன்றைக்கி வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் இனிஷியலி போல்ட் போட்ட பாலில் ஒரு ஃப்ளிக் ஒன்று பட்டுது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவோட பட்டுது. அப்போவே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி ருத்ராஜ் கெய்க்வாடோட டேன்னு. அண்ட் பவர் பிளேல இன்றைக்கி அடிச்சு ஆடினார். அதான் இன்றைக்கி பிரைட் ஸ்பாட்டு. மாதிரி இல்லாமல் பவர் பிளேயில் 13 பால் ஆடி 26 ரன் பிடிச்சார். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். கார்த்திக் சர்மா மேலே ட்ரஸ்ட் வச்சு நம்பர் 4 அமிச்சாங்க. அண்ட் எஸ் அவரும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக டெலிவர் பண்ணார். பட் டெஃபினெட்லி ரொம்ப ராவாக இருக்கார். ஸ்பின்னுக்கு அந்த பாட்டம் மேன் பவர் பேட் ஸ்விங் பயங்கரமாக வந்து வச்சுருக்காரு. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு 6 அடித்தோடனே 4 டாட் ஆடிறாரு. 22 டாட் ஆடினார் நேற்று. 160 பெருசாக தெரில. ஹீ இஸ் டெஃபினெட்லி டூரா. இன்னும் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணால் ஹீ கேன் ஆல்சோ பி வெரி வெரி பெட்டர் பிளேயர். மும்பை ஆன் த அதர் ஹேண்ட் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்துருக்கு. சூர்யா ஃபார்மில் இல்லை, திலக் ஃபார்மில் இல்லை, ஹர்திக் ஃபார்மில் இல்லை. மிடில் ஆர்டர் மொத்தமாகவே அவங்களுக்கு வந்து புஷ் தான். வில் ஜாக்ஸு ரிக்கல்டன் எடுத்தாலே அவங்க டீம் வந்து புஷ் ஆயிடுறாங்க. ஹர்திக் பாண்டியா கையும் வரல, காலும் வரல, கேப்டன்சியும் வரல. பேட்டிங் ஆடினாருன்னா சுத்தமாக வந்து பேட்டில் பட மாட்டேங்குது. ஒரு 4 மேட்ச் இதே மாதிரி நெகட்டிவ் நாக் ஆடிருக்காரு. இந்த நெகட்டிவ் நாக் ஆடினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வந்து கடைசி ஓவரில் சிங்கிள் ஓவர் டினை பண்ணுறாரு. அவர் பெருசாக 6 அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கார் ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்ம் இப்போது. அண்ட் வில் ஜாக்ஸு எனி பிச் இங்கிலாந்து வந்து 2 ஆடினாலும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கேயே யூஸ் பண்ணலன்னு தெரில. ஸோ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அஹெட். இந்த சீசனே மும்பைக்கு ஒரு டார்க் சீசனாக இருந்திருக்கு. மேபி தே வில் டூ இட் இன் த நெக்ஸ்ட் சீசன்.